யார் யாரை எங்கெங்கே பாராட்ட வேண்டும் என்று ஔவையாரை ஒருவன் கேட்டான். அதுக்கு ஔவையார் சொன்னார், நண்பனை அவன் இல்லாத இடத்திலே பாராட்டு, நேசனை காணா இடத்து நெஞ்சாரவே துதித்தல். இருக்கிற இடத்திலே பாராட்டினா அடுத்ததாக ஏதோ கடன் கேட்க போகிறான் என்று அர்த்தம். நேசனை காணா இடத்து நெஞ்சாரவே துதித்தல். அவன் அடுத்தது கேட்டான், ஆசானை. அவ்வை சொன்னால் நேசனை காணா இடத்து நெஞ்சாரவே துதித்தல். இவன் கேட்டான், ஆசானை, குருவே எங்க? அது அவ்வை சொன்னால், எவ்விடத்தும் அவ்வாறே என்றான். குருவை பாராட்ட வேணுமா? அவன் இருக்கிற பொழுது பாராட்டி, இல்லாத பொருள் பாராட்டி, எப்படியும் பாராட்டலாம், தப்பில்லை. நேசனை காணா இடத்து நெஞ்சாரவே துதித்தல், ஆசானை எவ்விடத்தும் அவ்வாறே. சபையில் இருந்த ஒன்னொருத்தன் கேட்டான், அவன் அப்போ தான் புதுசாக கல்யாணம் கட்டினவன் போல இருக்கு, வாச மனையாளை என்றான். மனைவியை எங்கே பாராட்டலாம்? இவனுக்கு அதுக்கு ஒரு பெரிய ஏக்கம் போல இருக்கு. மனைவியை எங்கே பாராட்டலாம் என்று கேட்டோடனே அந்த கிழவி சொல்லிச்சு, அது கல்யாணமே கட்ட இல்லை, அதுக்கு தெரிஞ்சிருக்கு. பெரும்பாலும் கல்யாண விஷயங்கள் கல்யாணம் கட்டாதவர்களுக்கு தான் அதிகம் தெரிகிறது. நான் என்னை சொல்லுகிறேன். வாச மனையாளை என்று ஒருத்தன் இப்படி கையை தூக்கின்னு எழும்பினான். ஔவையார் சொன்னால், பஞ்சனையில் என்றார். மனைவியை பாராட்ட வேண்டுமா? பெட்ரூமுக்குள்ள மட்டும் பாராட்டு. பல பேர் இருக்கிற நண்பர்கள் சபையிலே என் மனைவியின் மூக்கு இப்படி இருக்கும், கண் இப்படி இருக்கும், காது இப்படி இருக்கும் என்று சொன்னால் அவன் மிச்சம் சொல்ல ஆரம்பிச்சிருவான். பிறகு சங்கடப்பட வேண்டி வரும். ஆகவே மனைவியை மற்றவர்கள் முன்னாலே பாராட்டாதே, வாச மனையாளை பஞ்சனையில். அடுத்தவன் பிள்ளை பாசம் உள்ளவன், மைந்தர் தமை. பிள்ளையை எங்கே பாராட்டுறது? நெஞ்சில் என்றாள். வார்த்தையாலே வெளியையும் பாராட்டாதே, அவன் இருக்கிற பொழுதும் பாராட்டாதே, இல்லை பொழுதும் பாராட்டே, உன் மனதுக்குள்ளே மகிழ்ந்து கொள். அப்பா மகிழ்கிறார் என்பது முகக்குறிப்பால் பிள்ளைக்கு தெரிய வேண்டுமே தவிர வார்த்தைகளை அள்ளி கொட்டக்கூடாது. இது ஔவையார். கடைசியாக நம்மால் ஒருத்தன் வந்தான், வினையாளை என்று கேட்டான். வேலையாளை எப்போ பாராட்டுறது என்று கேட்டோன்னே மனசு சொல்லிச்சு, வேலையாளை வேலை முடிஞ்ச பிறகு பாராட்டு. இவன் நல்லா வேலை செய்கிறான்ட்டு அவன் தொடங்கக்கே ஆரம்பிச்சுன்னா அவன் வேலையை கட் பண்ணிடுவான். இன்றைக்கு அந்த தப்பைத்தான் இந்த சபை செய்திருக்கிறது. நான் இன்னும் வேலை தொடங்கவே இல்லை, எனக்கு பாராட்டு தாராளமாக கிடைத்து விட்டது. ஆகவே நான் இனி என் வேலையை காட்டுவேன். வாலிவதை அது பெரிய விஷயம். கம்பன் தன் கைச்சரக்கு முழுவதையும் பயன்படுத்திய இடம் வாலிவதை. அதுக்கு என்ன சான்று என்றால், சான்றுகள் எல்லாம் பிரமாணமாக நான் இப்போ சொல்ல முடியாது, அனுமானமாக சொல்லுகிறேன். என்ன சான்று என்றால், எப்பேற்பட்ட அறிஞர்கள், ராமாயணம் வந்த காலம் தொடக்கம், ராமாயணம் என்ற காவியம் வந்த காலம் தொடக்கம், எப்பேற்பட்ட அறிஞர்கள் எல்லாம் இந்த வாலி விளக்கை ஆராய்ந்து 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 1000 கட்டுரை 1000 பேச்சு பேசிவிட்டார்கள். ஆனால் இன்றைக்கு வரையும் வாலிவதை வழக்குத்தான், வாலிவதை வழக்குத்தான். அதிலிருந்து என்ன அனுமானிக்க முடிகிறது? இதில் ஏதோ ஒரு சூட்சுமம் கம்பன் வைத்து பண்ணி இருக்கிறான். அந்த சூட்சுமத்தை எவராலும் அவுக்க முடியவில்லை, எவராலும் அவுக்க முடியவில்லை. அதுதான் பெரிய விஷயம். இல்லாவிட்டால் இத்தனை அறிஞர்கள், இத்தனை கூர்மையான புத்தி உள்ளவர்கள், கூர்த்த நுண்ணறிவு மிக்கவர்கள் எல்லோரும் தேடி தேடி ஆராய்ந்து ஆராய்ந்து எழுதிய பிறகும் எழுதி எழுதி நாம திருப்திப்பட்டோமே தவிர, ஆகா வாலிவதைக்கு ஒரு தீர்ப்பு சொல்லிட்டு எவனாவது ஒத்துக்கொண்டானா? அடுத்த பட்டிமன்றத்தில் பார்த்தா வாலிவதை வழக்குன்றான். நல்ல தீர்ப்பு வந்தால் அது எப்படி வழக்காக இருக்க முடியும்? கம்பன் அதில் ஒரு ஏதோ ஒரு சூத்திரம் பண்ணி இருக்கிறான். இவ்வளவு தான் சார் கம்பன் செய்த வேலை. நான் இன்றைக்கு ஒரு 35 வருஷத்துக்கு முன்பு நான் இளைஞனாக இருந்த பொழுது, இது சொல்ல பொழுதே கவலையோடு சொல்ல வேண்டி இருக்கிறது. ஏன்னா எனக்கு இன்றைக்கும் என் உள்ளம் என்னை இளைஞனாகத்தான் நினைத்து கொண்டிருக்கிறது. மற்றவர்கள் இல்லை என்று உணர்த்துகிறார்கள். முன்பெல்லாம் ஒரு வீட்டுக்கு போனால் அண்ணாவுக்கு வணக்கம் சொல்லு என்பார்கள், பிறகு போனால் மாமாவுக்கு வணக்கம் சொல்லு என்றார்கள். இப்போ யாராவது வீட்டுக்கு போனால் தாத்தாவுக்கு வணக்கம் சொல்லு என்கிறார்கள். அப்போ நம்ம நிலை நமக்கு தெரிகிறது. ஒரு 35-40 வருடத்துக்கு முன்பு நான் கல்லூரியில் படித்து கொண்டிருந்த பொழுது, நான் இப்போவும் சொல்கிறேன், எனக்கு ஆங்கில புலமை ரொம்ப பூச்சியம். ஆங்கில புலமை ரொம்ப பூச்சியம். ஏன்னா தமிழே சரியாக வரையில், பிறகு எப்படி ஆங்கிலம் வரும்னு விட்டுட்டேன். அந்த காலத்திலே ஒரு ஆங்கில படம் வந்தது. ஆங்கில படம் என்றால் அந்த நாட்களில் பள்ளிக்கூடம் கட் பண்ணி காலேஜ் கட் பண்ணி போவோம். அப்போ அது மட்டும் பார்க்க உனக்கு எப்படி ஆங்கிலம் தெரிந்தது என்று கேட்டால், ஆங்கில படம் பார்க்குறது ஆங்கிலம் தெரிவதற்காக அல்ல, அந்த வயசுலேயே வேறு வேறு தேவைகளுக்காக போவோம்.
அந்த படத்துக்கு போகிறோம். அது ரொம்ப புகழ்பெற்ற ஒரு படம். எனக்கு நான் பெயரை கூட சரியாக சொல்லுகிறேனோ தெரியவில்லை. கசண்டா கிராசிங் என்று அந்த படம் அந்த நாட்களில் வந்தது. பெயர் கூட நான் சொன்னது சரியாக தெரியல. கசண்டா கிராசிங் என்ற எங்கள் ஊரில் கிராசிங்னு வாங்க, நீங்கள் அதை கொஞ்சம் மாற்றி சொல்வீர்கள். அது தெரு. இப்போ பேரில் என்ன இருக்கிறது விட்டுடுவோம். இந்த கதை சொல்கிறேன், அந்த படக்கதை என்ன என்று சொல்கிறேன். ரொம்ப சுவாரஸ்யமான கதை. ஒரு ஊரிலே ஒரு புதுமையான ஒரு ஆட்கொல்லி நோய் வந்து விடுகிறது. அதற்கான மருந்து கண்டுபிடிக்கப்படவில்லை. பரவுகிற நோய். அந்த நோய் வந்த நோயாளிகளை ஒரு தனி ஆஸ்பத்திரியிலே வெளியிலே விடாமல், ஊருக்குள்ளே விடாமல் வைத்து வைத்தியம் செய்கிறார்கள். இப்போ கூட அந்த படம் கிடைச்சா பார்க்கலாம், நல்ல படம். வைத்தியம் செய்கிறார்கள். அதில் ஒருத்தன் தப்பி வந்து விடுகிறான். தப்பி வந்தவன் ஓடுகிற ஒரு ரயிலுக்குள்ளே ஏறி விடுகிறான். போய்கொண்டிருக்கிற ஒரு ரயிலுக்குள்ளே ஏறி விடுகிறான். அந்த ரயிலுக்குள்ளே ஒரு டாக்டர் குழு, அந்த சினிமாவுக்குரிய அந்த எல்லாம் பரபரப்பெல்லாம் உண்டாக்கி வைத்திருக்கிறார்கள், எல்லாம் இருக்கிறார்கள். அவன் ஏறிவிட்டான். இப்போ என்ன ஆபத்து என்றால், அவன் ஏறின உடனே ரயிலுக்குள்ளே இருக்கிற மற்றவர்களுக்கு நோய் தொத்த போகிறது. இந்த ரயில் எங்கே நிற்கிறதோ அவர்கள் எல்லாம் இறங்கினால் எல்லாருக்கும் நோய் தொத்த போகிறது. ஊர் முழுவதும் நோய் வரப்போகிறது. என்ன செய்வதென்று அரசாங்கம் உடனடியாக ஒரு ஆராய்ச்சி, எல்லாரும் கூடி ஆராய்கிறார்கள். நான் விளங்கின அளவு கதை சொல்லுகிறேன். சின்னத்தில் பார்த்துட்டு இது கதை இல்லைண்டா அது உங்கள் பிரச்சனை. எல்லாரும் ஆராய்ச்சி பண்ணுகிறார்கள். என்ன பண்ணுகிறது என்று பார்த்தால், இந்த ரயிலை ஒரு ஸ்டேஷன்லையும் நிப்பாட்டாமல் போக விடு என்று அனுப்புகிறார்கள். குறித்த ஒரு ஸ்டேஷனில் வச்சு ரயில் கதவெல்லாம் அடைச்சிடுறார்கள். இதெல்லாம் வெல்டிங் பண்ணி எல்லாம் ஒட்டிடுறார்கள். இந்த ரயிலை ஊருக்குள்ளே, ரயிலில் இருக்கிற யாரும் ஊருக்குள்ளே வரக்கூடாது. என்ன செய்ய வேண்டும் என்றால், ஒரு பாதாளமான ஒரு பெரும் பாதாளம் இருக்கிறது. அது சினிமாவில் காட்டுவான், பார்த்தாலே தலை சுத்தும். அந்த பாதாளம் நோக்கி இந்த ரயிலை கொண்டு போய் அந்த ரயிலை அந்த பாதாளத்துக்குள்ளே தள்ள வேண்டும் என்று முடிவு செய்கிறார்கள். இதுதான் அந்த அந்த இது டென்ஷன். அப்போது உள்ளே இருந்த அந்த டாக்டர் குழு இந்த விஷயம் அறிந்து கொள்கிறது. இந்த நோயாளியை மாற்ற முற்படுகிறது. அது அந்த கதை வேற. இப்போ நமக்கு அது வேண்டாம். என்ன செய்வார்கள் என்றால், அந்த கடைசி காட்சி, அந்த ரயிலை கொண்டு போய் அது நோக்கி நகர்த்தி விட்டு விடுகிறார்கள். இந்த தண்டவாளம் இப்படி பாதாளம் நோக்கி இப்படி நீட்டி கொண்டு நிற்கும். இந்த ரயில் அப்படியே வருகிறது, மெல்ல 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 வருகிறது. வந்து இந்த விளிம்புக்கு வந்து விட்டது. ரயில் விளிம்புக்கு வர்ற பொழுது நாங்கள் எல்லாம் சீட் விளிம்புக்கு வந்துடுவோம். அந்த படத்தில் விளிம்புக்கு வந்து இந்த விழப்போகிறதுன்ட்டு அப்படி இப்படி இப்படி மெல்ல மெல்ல அந்த ரயில் ஆடி அந்த நேரத்தில் நின்றும். உள்ளே இருந்த நோயாளிக்கு அந்த டாக்டர் குழு வருத்தத்தை மாற்றி விடுவார்கள். கொஞ்சம் பேர் தப்புகிறார்கள். அதுக்குள்ளே சில அந்த ரயிலே வந்த சில பெட்டிகள் அந்த இது பாதாளத்துக்குள்ளே விழும். இந்த கடைசி இந்த டாக்டர்கள் இருந்த குழு பெட்டி தான் அப்படி விழப்போகிறது என்று அப்படி ஆடி 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 அந்த நுனிக்கு வந்து அந்த ட்ரெயின் நின்றுவிடும். இது என்ன, எனக்கு இதை ஏன் சொல்லி இப்போ உன்னை யார் இதை கேட்டது, வாலிவதை அல்லவா கட்டீர் என்று நீங்கள் நினைப்பது புரிகிறது. இதைத்தான் கம்பன் வாலிவதையிலே செய்தான். ராமன் என்கின்ற பாத்திரத்தை 2 தண்டவாளத்திலே அந்த ராமன் என்ற ரயிலை ஓடவிட்டான். என்ன ரயில் என்று கேட்டால், என்ன தண்டவாளம் என்று கேட்டால், ஒன்று மானுடம் என்ற ஒரு தண்டவாளம், தெய்வீகம் என்ற ஒரு தண்டவாளம். 2லும் பதிந்து இந்த ராமன் என்கின்ற பாத்திரத்தை ஓடவிட்டான். நீங்கள் எங்கே பார்த்தாலும் தெரியும், கம்பனுடைய ராமனிலே தெய்வீகமும் இருக்கும், மானுடமும் இருக்கும். அங்கங்கே ஒன்று மிகும் ஒன்று குறையும், ஒன்று மிகும் ஒன்று குறையும், ஆனால் 2ம் இருக்கும். ராமனை தனியே மானுடன் என்று எவரும் சொல்ல முடியாது. கருடாழ்வார் வந்து அவனை பார்த்து யார் அதிக மாயை அறிவார் என்று பாடுகிற பொழுது அவன் மானிடனா? ஒரு நேரத்தில் ரொம்ப மனிதனாக கிடந்து கதறி அழுவான் ராமன். அப்போ கம்பன் செய்த வேலை வான்மீகத்தில் இருந்து பிரித்து தெய்வீகம் என்று ஒரு தண்டவாளம், தனியே தெய்வீகத்தில் ஏற்றி இருந்தால் ராமாயணத்துக்கு இவ்வளோ மதிப்பு வந்திருக்காது. அது ஒரு கோயிலில் பாடுற புஸ்தகமாக மாறி இருக்கும். தனியே மானுடமாக இருந்தால் ஒரு நாவலுக்கு இருக்கிற மரியாதையோடு அது முடிஞ்சு போயிருக்கும். கம்பன் என்ன செய்தான், 2 தண்டவாளம் வைத்தான். மானுடம் என்று ஒரு தண்டவாளம், அதற்கு பக்கத்திலே தெய்வீகம் என்று தண்டவாளம், தள்ளிவிட்டான் ரயிலை. நல்ல ஒரு பிரச்சனை இல்லாமல் அந்த ரயில் போய்கொண்டிருந்தது. கம்பனுக்கு இப்போ ஒரு சின்ன சந்தேகம். அவன் தானே ஆக்ககர்த்தா, அவனுக்கு அந்த உரிமை இருக்கிறது அல்லவா, அது உங்களுக்கு தெரியும் தானே. அவன் என்ன பண்ணினான், நல்லா ஓடுதே, இனி ஒரு தண்டவாளத்தை கலட்டி விட்டா என்னன்னு நினைச்சான்.
நல்லா ஓடிக்கொண்டு இருக்கிறதே, 2 தண்டவாளத்தில் ஓடுகிறதே, கொஞ்ச நேரம் ஒரு தண்டவாளத்தை கலட்டி பார்ப்போமே, இப்படியே ஓடிடாதா என்று நினைத்து தெய்வீகம் என்ற தண்டவாளத்தை இழுத்து வெளியிலே எடுத்து விட்டான். அங்கேதான் வாலி வதை ஆரம்பமாகியது. அங்கேதான் வாலி வதை ஆரம்பமாகிறது. தெய்வீகத்தை உருவி எடுத்துட்டான். கொஞ்ச நேரம் ராமா மானுடத்திலே நீ ஓடிப்பார் என்ற இடத்திலே தான் வாலி வதை ஆரம்பமாகிறது. ரொம்ப ரொம்ப பல விஷயங்கள் அம்பு போடுவது என்று முடிவாகிவிட்டது. வாலியினுடைய மார்பிலே ராமனே சொல்கிறான், தனித்த மானுடம், தெய்வீகமே இல்லை. அவனே பேசுகிறான். அங்கே அனுமன் தூண்டவில்லை, சுக்ரீவன் கேட்கவில்லை, நானே மறைந்து நின்று அம்பு போடுகிறேன். ராமன் சொல்லுகிற ராமனா இவன்? இதில் எங்கேயாவது தெய்வத்தன்மை நமக்கு தெரிகிறதா? கழட்டி விட்டு பார்க்குறான். அப்போ இவன் சொல்லுகிறான், நானே அம்பு போடுகிறேன். போயாயிட்டு கூட்டி கொண்டு வந்தாகிட்டு சுக்ரீவன் போய் அவனை போருக்கு அழைக்கிறான். வாலி வந்து விடுகிறான். முதல் யுத்தம் நடக்கிறது. கம்பன் இதுக்குள்ள பண்ணி இருக்கிற நாகாசு வேலைகளுக்கு ஒரு அளவில்லை. போயிட்டு வந்து விட்டான். முதல் தரம் போய் அடி வாங்கி வந்துவிட்டான். ஏன் அடிக்க ராமா, என்ன போக விட்டுட்டு இப்படி விட்டுட்டு ஏன்னு கேட்குறான். இப்படி பண்ணலாமா, என்னை உன்னை நம்பித்தானே போனோன்னே இப்போ என்ன கலட்டி விட்டுட்டியேங்கிறான். அதுக்கு ராமன் சொன்னான், நீயா அவனா என்று தெரியல, அதனால் விட்டேன். இது உண்மையா? இப்படி ஒரு பேச்சு பேசலாமா? 2 பேர் சண்டை பிடிக்கிறார்கள். வாலியும் சுக்ரீவனும் சண்டை பிடிக்கிறார்கள். இவருக்கு யார் என்று தெரிய இல்லையா? ஒன்றும் தெரிய வேணாம் சார். அடி வாங்குறவன் சுக்ரீவன், அடிக்கிறவன் வாலிங்கிறது தெரியாதா? அது கூடவா தெரியாது? அந்த சுக்ரீவன் வாலி அடிக்கிறார், அவர் வாங்குறார் என்று நினைச்சிருப்பானா? இதுல இருந்தே இது பொய் என்று தெரிய இல்லையா? அது மட்டும் இல்லை, பக்கத்தில் அனுமன் நிற்கிறான். இவர்களை நன்கு அறிந்து அனுமன் நிற்கிறான். அப்படி உனக்கு தெரிய இல்லையா? அனுமனே, யார் வாலி, யார் சுக்ரீவன் என்று கேட்டிருந்தா அவன் சொல்லி இருப்பான். இதிலே ஒரு ரகசியம் வைக்கிறான் கம்பன். ஒரு முடிச்சு போடுறான். நான் முடிச்சுகளை மட்டும் சொல்லுவேன், அவுக்க மாட்டேன். முடிச்சலை மட்டும் சொல்றேன். இதில் ஒரு முடிச்சு போட்டுட்டான். இப்போ திருப்பி போகிறான். திருப்பி சொல்றான், போயிட்டு வாடா. திருப்பி போய் கூப்பிடுறான். சுக்ரீவன் பாடு எப்படி இருந்திருக்கும் பாருங்க. ஒரு தரமே போய் மொத்தப்பட்டு வந்திருக்கிறான். திருப்பி போடா, திருப்பி போய் கூப்பிடு, ஒரு பூ மாலை போட்டு கொண்டு போ. நீங்க கவனிச்சு பார்த்தால் தெரியும், மாலை போட்டு கொண்டு போகிறான். அப்ப கூட ராமன் போனவுடன் அம்பு போட்டு வாலியை கொள்ளவில்லை. நன்றாக கவனிக்க வேண்டும். போனவுடன் திருப்பியும் சண்டை நடக்கிறது, திருப்பியும் அடி விழுகிறது சுக்ரீவனுக்கு. அப்ப ராமன் பார்த்து கொண்டு தான் இருக்கிறான். உடனே அம்பு போட்டதாக கம்பன் பாடவில்லை. எப்போ போடுறான் தெரியுமோ? வாலி சுக்ரீவனை இனி கொல்றது என்று முடிவு பண்ணிட்டான். ஏன் இவன் அவன் கோபத்தை வேணும்னு போய் தூண்டுகிறான். அப்படியே கழுத்துக்கும் தொடைக்கும் கையை தூக்கி அப்படி மேலே தூக்கி பக்கத்தில் ஒரு கருங்கல் இருந்தது, அதில் அடிச்சு இந்த சிதறுதங்க அடிக்கிற மாதிரி அடிக்க போனான். அப்பதான் ராமன் அம்பு பாய்ந்தது. இதில் ஒரு முடிச்சு போடுகிறான் கம்பன். இந்த முடிச்சு அவுக்க வேண்டியவர்கள் எல்லாம் என்னிடம் தனியே வந்து கேட்க வேண்டும். இதெல்லாம் முடிச்சான இடங்கள், அதை மட்டும் சொல்றேன். இதில் ஒரு முடிச்சு. ஏன்னு 2ஆம் தரம் போனோடனே மாலையோடு தானே போனான். போடுறதா இருந்தால் அம்பு போட்டிருக்க முடியாதா? போட இல்லை, தூக்கி அடிக்க போடுகிற பொழுதுதான் போட்டான். இப்போ அடிச்ச விழுந்தாச்சு. அதுக்கு லட்சுமணன் பாவம், அவன் வேற வாயை கொடுத்து வாங்கி கொண்டான். தன்முனை கொலை கூற்றத்தை கொலைவித்தான் என்று அவன் பேசுகிறான். எத்தாயின் வயிற்றில் உடன் பிறந்தார்க்கெல்லாம் ஒத்தால் பரதற் பெரிதும் உத்தமனாவதும். இந்த பயல் 14 வருஷம் தூங்காம பக்கத்தில் இருந்து காவல் காத்து கொண்டிருக்கிறான். இந்த உலகத்தில் இருக்கிற சகோதரருக்குள்ள பரதனை போல ஒருத்தன் வருவானான்னு சொன்னா எப்படி இருக்கும்? இது தெய்வராமன் பேசுகிற பேச்சா? மானுடராமன் பேசுகிறான். இப்படியே இடங்கள். இப்போ விழுந்து விட்டான் வாலி, மார்பிலே அம்பு. அவனுக்கே நம்ப முடியல, என் மார்பிலே அம்பு போட ஒருத்தன் இருக்கிறானா? எவ்வளவு அந்த கம்பீரம், அதை திமிர் என்று சொல்வதா கம்பீரம் என்று சொல்வதா எனக்கு தெரியவில்லை. என் மாரிலே அன்பு போடுறதுக்கு ஒருவன் இருக்கிறானா என்று அவனுக்கு ஆச்சரியம். அம்பை பிடித்தான், வாலி அம்பை பிடித்தான். ராமபானம் யாரிடமும் தோற்றதில்லை. பிடித்த உடனே அம்பு நின்றது. வாலி அப்படி பிடிச்சான், கையால பிடிச்சான், 2 காலாலையும் பிடிச்சான், வாளால சுத்தி பிடிச்சான். ராமபானத்தை நிறுத்தினான். கம்பன் சொன்னான், வீங்கினார்கள் தோல் வீரனை வியவாதார் யார் என்றான். பார்த்துட்டு எல்லாரும் வீங்கி போனாட, ராமபானத்தை ஒரு குரங்கு நிறுத்திட்டுதுடா. ஆச்சரியப்பட்டு போகிறான். வீரனை யார் வியவாதார் என்று பாடுகிறான். விழுகிறான். விழுந்து இப்ப இந்த அம்பை இழுத்துட்டான்.
அம்பை இழுத்து இப்படி பார்க்குறான். அந்த காலத்தில் நேர்மையாக போர் செய்த காலம். ஒரு நாட்டு ஆயுதத்தின் மேலே இன்னொரு நாட்டின் பெயர் பொய்யா எழுத மாட்டான். இப்போ அப்படியெல்லாம் எழுதி போட்டுடுறான். அடிக்கிற பொழுது இன்னொரு நாட்டின் பேரை போட்டால் அந்த நாட்டில் சந்தேகம் வந்துடும். அப்போ அப்படி பண்ண மாட்டான். அவனவன் ஆயுதத்தில் அவனவன் பெயர் வச்சு தான் வச்சிருப்பான். இப்போ என் மேலே அம்பு போட்டவர் யார்? ஏற்கனவே தாரை தடுத்தால் இவன் கேட்கவில்லை. இப்போ கூட தாரை சொன்னாலே ஒருவேளை ராமனாக இருக்குமோ என்று கூட ஐயம் பெறவில்லை வாலிக்கு. ஒரு குரங்கு பாத்திரத்தை மானுடத்தின் உச்சத்துக்கும் ஒரு தெய்வ பாத்திரத்தை மானுடத்தின் கீழ்மைக்கும் கொண்டு வந்து காட்டுகிறான் கம்பன். அதுதான் கம்பனுடைய கைவண்ணம். நான் இப்பவும் சொல்றேன் பாருங்க சார், வாலி விதையை ராமாயணத்திலிருந்து எடுத்துருங்க. வாலி விதையை ராமாயணத்திலிருந்து எடுத்துருங்க. எல்லாருமா ஒரு கூட்டம் போட்டு வாலி விதையை ராமாயணத்தில் எடுத்துரும். ராமாயணத்துக்கு ஏதாவது குறைவு வருமா? ஏதாவது குறை? அவ்வளவு முக்கியமான பகுதியா? இல்லை. ராமாயணத்திலிருந்து வாலி விதையை எடுத்து சுக்ரீவனோடு நேரா ராமன் நட்பு கொண்டான் என்று எழுதினாலும் ராமாயணத்தினுடைய பெருமை ராமாயணத்தினுடைய பெருமையாகவே இருக்கும். அப்படி இருக்கத்தக்கதாகவும் கம்பன் தன் நாயகனுக்கு இழுக்கு வரத்தக்கதான ஒரு கதை பகுதியை இடையிலே ஏன் சேர்த்தான்? அது அடுத்த முடிச்சு. சேர்க்க வேண்டிய அவசியமே இல்லையே. காசில் கொற்றத்து ராமன் கதையரோ என்று பாடினவன் ராமனுக்கு இழுக்கு வரப்போகிறது, இழுக்கு வரும் என்று தெரியும், எல்லோரும் வழக்காடும் என்று நடத்துவார்கள் என்று தெரியும். அப்படி தெரிந்தும் இந்த பகுதியை ஏன் அமைத்தான் தெரியுமா? அதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. அது அவன் கம்பன் போட்ட முடிச்சு. இப்போ இந்த அம்பை பிடித்து இழுத்து பார்த்தால் ராமனுடைய நாமம் அதிலே கிடந்தது. திகைத்து போனான் வாலி. இந்த கம்பன் கைவண்ணங்கள் பாருங்க, சில இடத்துல சின்ன அப்படி ஒரு நுணுக்க வேலை பார்த்துட்டு போயிடுவான். என்ன தெரியுமா சொன்னான்? செம்மை சேர் நாமந்தன்னை கண்களில் தெரிய கண்டான். செம்மை சேர் நாமம் கண்ணை கண்களில் தெரிய கண்டான். இதில் என்ன சிறப்பு என்றால், செம்மை சேர் என்றால் சிறந்ததாகிய ராமநாமத்தை கண்ணில் கண்டான். அதுதானே அர்த்தம். கம்பனுக்கு ராமநாமம் செம்மை சேர் நாமம் சரி, உங்களுக்கும் எனக்கும் ராமநாமம் செம்மை சேர் நாமம் சரி. அம்பாலே குத்துப்பட்டு அநியாயமாக ஒளிந்து நின்று போட்டு அம்பாலே குத்துப்பட்டு விழுந்து கிடக்கிற வாலி எழுத்து பார்க்கிறான் ராமநாமம். அவனுக்கு அது செம்மை சேர் நாமமா? அவனுக்கு அது இழுக்குடைய நாமமாக இல்லை. என் மேலே அம்பு போட்டு மறைந்து நின்று ஒருத்தன் அம்பு போட்டானா அவனா? அப்போ ராமநாமத்தை கம்பன் எப்படி சொல்லி இருக்க வேண்டும்? அந்த இடத்திலே செம்மை சேர் நாமம் என்று சொல்லி இருக்கப்படாது. ஏன்? வாலிக்கு அது செம்மை சேர் நாமம் அல்ல. அப்போ கம்பன் இந்த தவறு விடலாமா என்றால் காரணம் இதாங்க. இழுத்தான் நம்ப, இந்த ரத்தம் பாஞ்சுது. இந்த ராம என்ற ராமத்துக்கு மேலே சிவப்பா ரத்தம் படிஞ்சிட்டுது. அவனுக்கு அந்த செம்மை சேர் நாமம் அவ்வளவுதான். ரத்தம் படிந்ததாலே வந்த செம்மை சேர் நாமம், நமக்கு அது செம்மை சேர் நாமம். கம்பன் அப்படி 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 துண்டு துண்டா எடுத்து விளையாடுறான். போட்டுட்டான், பார்த்தான், ராமன் முன்னாலே வந்தான். விவாதம் தொடங்கினால் இவ்வளவுதான். ராமனுடைய கேள்வி, என்னை ஏன் கொன்றாய்? வாலியினுடைய கேள்வி, என்னை ஏன் கொன்றாய்? என்ன நியாயம்? அரக்கரோர் அழிவு செய்து கழிவறையில் அதற்கு வேறோர் குறைக்கணத்து இறையை கொள்ள மனுநீதி கூறிட்டுண்டோ? ஒரு அரக்கன் வந்து உன் மனைவியை தூக்கி கொண்டு போனா அதுக்கு என்ன கொல்ல வேணும் ஏதாவது உங்க மனுநீதியில் எழுதியிருக்காடா? இறக்கம் எங்கு உகுத்தாய் என்பால் எப்பிழை கண்டாயப்பா, பறக்களி இது நீ பூண்டால் புகழை யார் பறிக்கட்பாளா? அடிச்சு தள்ளான் பாருங்க. வாலிக்கு சொல்லின் செல்வன் பட்டம் வாலிக்கு தான் கொடுக்கணுங்கிறது என்ன அபிப்பிராயம்? ராமனை போட்டு உலுப்பி எடுத்துடுறான். ஓவியத்தெழுத ஒன்னா உருவத்தாயுடையவன் என்றோ ஆவியை ஜனகன் பெற்ற அன்னத்தை அமிழ்தன் வந்த தேவியை பிரிந்ததாலே திகைத்தனை செய்கை போலும். ஏண்டா என்ன கொண்டே? எனக்கு பாட்டு சொல்ல பயமாக இருக்கிறது. ஏனென்றால் முன்னுக்கு ஒருத்தர் பாட்டு சொல்கிறதுக்கே பிறந்தவர் இருக்கிறார். பாண்டிச்சேரி கம்பன் விழாவில் ஐயா பேசினார். அந்த பாட்டு சொன்ன அழகை பார்த்து நான் உண்மையிலே வேந்துட்டேன். அவருக்கு ஒரு கவிதை எழுதி அனுப்பினேன். கிடைச்சதோ கிடைக்க இல்லையோ தெரியவில்லை. பாட்டு அப்படி சொல்ல வேணும். அப்படி ஒவ்வொன்றா போட்டு அடிக்கலாம். ஏண்டா என்ன கொண்டே? நீ எப்பேற்பட்ட குடும்பத்தில் வந்தவன் தெரியுமா? மானமும் குலமும் காத்து வன்மையும் துறந்த வள்ளல் துயவன் மைந்தனே, நீ பரதன் முன் தோன்றினாயே. உங்க அப்பா யாரா? உன் தம்பி யாரா? பரதன் முன் தோன்றினாயே. எங்க ஊர்ல ஒருத்தர் பேச பரதன் முன் தோன்றி நாயே என்றார். அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. இப்போ எல்லா கேள்வியும் கேட்ட உடனே ராமன் சொன்ன பதில். இந்த வழக்கினுடைய அடிப்படை மட்டும் சொல்லுகிறேன். ராமன் சொன்னான், நீ செய்தது தப்பு.
தம்பியினுடைய மனைவியை நீ தூக்கிவிட்டாய். அவனுடைய மென்மையை தெரிந்து கொண்டு உன் வன்மையாலே அவனை அடக்கினாய். ஒரு நல்லவனுக்கு அது லட்சணம் இல்லை. ஏனென்றால் சங்கப்புலவன் ஒருவன் சொல்லுகிற பொழுது சொன்னான், வலியரென வலிமொழியலன் மெலியரென மீக்கூறலன் என்று ஒரு அரசனை பற்றி பேசுகிறான். வலியவர்களாக இருக்கிறவர்களுக்கு சில பேர் அவர் வலியவர்கள் என்பதற்காக அவன் சொன்னது எல்லாத்துக்கும் வழிமொழிவான். மெலியவர் என்று அவன் உண்மையை சொன்னாலும் அதை மீக்கூறுவான். அப்போ அந்த நிலையிலே உள்ளவன் அல்ல. இப்போ வாலி பேசுகிறான், என்னை ஏன் போட்டாய், என் மேலே ஏன் கொன்றாய், நான் உனக்கு என்ன தவறு செய்தேன்? இப்போ ராமன் சொன்னான், அவன் மெலியவன் என்று தெரிந்து கொண்டு உன்னுடைய வலிமையை வைத்துக்கொண்டு அவன் பக்க நியாயத்தை கேட்காமல் அவனை அடித்தது மட்டுமல்ல, அவன் மனைவியை பற்றினாய். இன்னொருவன் மனைவி என்றால் கூட பரவாயில்லை, உன் சொந்த தம்பி மனைவி, உன் மகளுக்கு ஒப்பானவள். ஐயோ, அது பிரியாமா எழுதினதை பார்த்து நான் நடுங்கே போனேன். தாரை சுக்ரீவனுக்கு பிறகு பஞ்சாதி ஆயிட்டாளாம் வான்மீகத்தில். நல்ல காலம் கம்பனில் அப்படி இல்லை, அப்படி போடாமலே இப்போ கன பேர் அப்படி ஆகி கொண்டிருக்கிறார். கம்பனும் படித்தா கேட்கவே வேண்டாம். கம்பன் அப்படி சொல்லவே இல்லை. தூய ஒரு விதவை கோலத்திலே காட்டினான். தூய விதவை கோலத்திலே தாரையை காட்டுகிறான். பொங்குவள் முளைகள் போக முளையோடும் மறைய போத்த மங்கையை கண்டவள் நங்கையை கண்டவள்ளல் நயனங்கள் பணிப்பன் என்றான் என்று சொல்லுகிறான். மங்கள அணியை நீக்கி மணி அணி துறந்து வாச கொங்கலர் கோதை மாற்றி குங்கும சாந்தம் கொட்டா பொங்குவம் முளைகள் போக மணி கழுத்தோடு மறைய பூத்த அந்த சாலை அப்படி இங்கே வரையும் போத்திருக்கிறாளாம். கழுத்தோடு மறையை போத்த நங்கையை கண்ட வள்ளல் நயனங்கள் பணிப்பன் என்றான். அப்போ அது தூய விதவை அவள். இங்கே கம்பனிலே இவன் கேட்டான், எப்படி நீ அப்படி இன்னொரு மனைவியை நீ எப்படி தூக்கலாம்? வழக்கு இங்கே முடிஞ்சிருக்க வேணும் சார், வழக்கு இங்கே முடிஞ்சிருக்க வேணும். இப்போ இந்த பட்டிமன்றம் பேசுகிறவர்கள் எல்லாம் என்னென்ன வாலி என்ன சொல்லியிருக்க வேணும்? உனக்கு யார் சொன்னது அப்படி? நான் அப்படி தம்பி மனைவியை தூக்கவில்லை, விஷயம் முடிஞ்சு போச்சு. ராமன் அப்படி அந்த இடத்துல சரண்டர் பண்ணுறது தான் வழியாக இருந்திருக்கும். ஆனால் அந்த பயல் அது 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 என்னென்று சொல்கிறது, அந்த குரங்கு குணம் விட இல்லை. அவன் என்ன சொன்னான்? தூக்கினது உண்மைன்னு விட்டான். இப்போ அனுமன் சொல்லி அம்பு போட்டான், இவன் சொல்லி அம்பு போட்டான், அந்த கதைக்கே இடம் இல்லை. வாலிகிட்டையே நேராக கேட்குறான், உன் தம்பி மனைவியை நீ எப்படி தூக்கலாம் என்றோன்னு. இவன் என்ன பதில் சொன்னான் தெரியுமா? இந்த ஒரு மனைவி குடும்பம் ஏகபத்தினி விரதம் எல்லாம் உங்கள் ஊர்லடா. குரங்குகள் அந்த கொப்பில் ஒன்றோடு இருக்கும், இந்த கொப்பில் ஒன்றோடு இருக்கும், அந்த கொப்பில் ஒன்றோடு இருக்கும், இந்த கொப்பில் ஒன்றோடு இருக்கும். அதனால தான் சிலது அப்படி இப்போவும் இருக்குது. இதை சொல்லுகிறான் அங்கே வாலி. இது எங்களுக்கு மனமும் இல்லை, மனநெறி வந்தன குணமும் இல்லை என்று பேசிவிட்டான். அதனாலே நான் அவளை தூக்கியது தப்பில்லை. அப்போ என்ன ஆயிட்டு தெரியுமோ? தூக்கினேன் என்பதை ஒத்துக்கொண்டான். தூக்கினேன் என்பதை ஒத்துக்கொண்டான். அப்போ என்ன தெரியுமோ? அப்போ இந்த இடத்திலே வழக்கு தொடர ஆரம்பித்து விட்டது. நீ மற்றவன் மனைவியை தூக்கினாய். அப்போ உடனே ராமன் அதுக்கு பதில் சொல்ல வேணும். நீ விலங்காக இருந்தால் பரவாயில்லை, நாங்கள் விலங்கு, நாங்கள் அப்படி இருப்போம் என்று சொன்னோன்னே ராமன் சொன்னான், இதை பேசாத நீ. இவ்வளவு நீதி எல்லாம் என்னிடம், மணி நீதி எல்லாம் என்னிடம் இதுவரையும் பேசினாயே. அதை சொல்லிட்டு சொல்றான், நின்ற நன்னறி நீ அறியா நெறி ஒன்றுமில்லை நின் வாய்மை உணர்த்துமாள். உனக்கு தெரியாத நெறி இல்லடா, ஆகவே நீ செய்தது தப்பில்லை, நீ செய்தது தப்பு. இப்ப இதை சொன்ன உடனே ராமன் பக்கம் பந்து வந்து விட்டது. ராமன் பந்தை தூக்கி வாலி பக்கம் போட்டு விட்டான். வாலி பக்கம் வந்து விட்டதா? இப்ப வாலி பதில் சொல்ல வேண்டும். இப்ப வாலிக்கு என்ன பதில் சொல்வதென்று தெரியாத குழப்பம். நீ தம்பி மனைவியை தூக்கினாய் என்ற உடனே இவன் சொன்னான், நான் விலங்கு என்றான். ராமன் சொன்னான், நீ விலங்கு இல்லவே, இவ்வளவு தர்மங்களை பேசுகிறாயே, நீ விலங்கு இல்லையே என்று சொன்ன உடனே இந்த இடத்துல வழக்க முடிச்சிருக்கலாம் வாலி. இந்த இடத்த வழக்கு, இந்த கம்பன் போட்டு கொண்டு போற முடிச்சுல பாருங்க, இந்த இடத்துல வாலி நினைச்சிருந்தா வழக்க முடிச்சிருக்கலாம். என்ன சொல்லியிருக்கலாம்? ராமா, நீ என்னதான் சொல்லு, நான் விலங்கு தான், இந்த தர்மம் பேசினேன் அது பேசினேன்றலாம் உனக்கு சாட்டுக்கு சொல்றாய். அப்படி இல்லை, நான் சொல்லுகிறேன், வெளிப்படையாக சொல்லுகிறேன், நான் விலங்கு தான் என்று சொல்லி இருந்தானா வழக்கு முடிஞ்சிருக்கும். ஆனால் வாலியால் அப்படி சொல்ல முடியல. இங்க பாருங்க, இப்ப சில பேர்ல நமக்கு மதிப்பு, நெஞ்சில ஒரு மதிப்பு இருக்கும். அவன் நமக்கு ஒரு குற்றம் செய்துட்டான். ஆனா என்ன சொல்லுகிறான்? அவனே சொல்றான், நீ எப்பேற்பட்ட மனுஷனடா என்று சொன்ன உடனே இவனாலே ராமன் வாயிலிருந்து வருகிற பாராட்ட விடம்பு மனம் இல்லை. தொடர்ந்து நான் விலங்கு என்று சொல்லியிருந்தா ராமன் பதில் சொல்ல முடியாமல் தத்தளிச்சிருப்பான். நீ விலங்கு என்று சொன்ன, நீ விலங்கு இல்லை மனுஷன் என்று சொன்ன உடனே இவன் உடனே அதை ஒத்துக்கொண்டான். அப்படியா,
அப்போ நீ என்ன மனுஷனுங்கிறியா? ராமனே என்ன மனுஷனுங்கிறான்ற உள்ளூர ஒரு சந்தோஷம் இவனுக்கு. ஏன்னா ராவன் மேலே அவ்வளவு மதிப்பு உள்ள பதிவாக இருந்தது. நீ சொல்றியா அப்போ என்ன மனுஷன் என்று சொல்றாயா? சரி, மனுஷன் என்றா ஏன் ஒளிஞ்சு நின்று கொண்டாய் என்றாய். இந்த நுட்பத்தை பாருங்க, ஏன் ஒளிஞ்சு நின்று கொண்டாய். இப்போ ராமன் பதில் சொல்ல வேண்டும். அந்த நான் ரொம்ப ரசிக்கிற இடத்துல ஒன்று முடிச்சுகள் எல்லாம் பல நான் சொல்லிக்கொண்டே போறேன், தவிர விடையவுக்கள் கடைசி முடிச்சு பாருங்க. நீ ஏன் கொன்றாய் என்ற உடனே இப்போ ராமன் பேசி இருக்க வேண்டும். இதுவரை வாதத்துக்கு வாதம் சொல்லிக்கொண்டே இருந்தான். ராமன் பேச இல்லை. லட்சுமணன் உள்ளே புகுந்தான். நிறுத்து, அவனுக்கு இந்த கொலையிலேயே உடன்பாடு இல்லை. ஆனால் இந்த குரங்கு கூட்டத்துக்கு மன்னிச்சு கொள்ளுங்க, நான் கை காட்டுற பழக்கத்தில் அப்படி காட்டிட்டேன். இந்த குரங்கு கூட்டத்தில் என் அண்ணன் தலை குனிந்து நிற்பதா நியாயம்? சரி, பிழையெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், என் அண்ணன் தலை குனிந்து நிற்கப்படாது குரங்கு கூட்டத்தில். இப்போ ராமன்கிட்ட பதில் இல்லை என்று லட்சுமணனுக்கு தெரியும். இடையில பூந்தான். நிறுத்து, என்ன கேள்வி கேட்குற? ஏன் அண்ணன் ஒளிஞ்சிருந்து கொண்டான்னு கேள்றியா? நேரா நின்று உன்னை சண்டைக்கு கூப்பிட்டுருந்தா நீ வந்து ராமனை பார்த்தோன்னே சரண்டை பண்ணியிருப்ப. ஏற்கனவே உன் தம்பி சரண்டை பண்ணிட்டான், அவன் மனைவியை மீட்டு தரேன்னு சொல்லிட்டான். இப்போ நீ சரண்டை பண்ணால் எப்படி மீட்டு தர்றது? ஆகவே தான் உனக்கு முன்னால் வராமல் உனக்கு கொண்டுட்டான் என்றான். இது ஒரு நியாயமா சார்? இது ஒரு நியாயமா? எவனாவது ஒத்துக்கொள்வானா புத்தி உள்ளவன்? ஆனால் வாலி ஒத்துக்கொண்டான். இதுதான் அங்கே கெட்டித்தனம். வாலி என்ன ஒத்துக்கொண்டான் தெரியுமா? இந்த வாதத்தை ஏற்றுக்கொண்டு சிறியன நீது பொறுத்து தீயன பொறுத்து என்றான், சிறியன சிந்தியாதான் என்று முடிக்கிறான். ஒரே ஒரு நிமிஷம் இந்த விஷயத்தை சொல்லி முடித்து விடுகிறேன். என்ன தெரியுமா நடந்தது? வாதத்துக்கு வாதம். இப்போ கடைசி வாதம், நீ என்னை ஏன் கொன்றாய் என்ற உடனே ராமன் தலை குனிந்து நின்றான் அல்லவா? வாலி பார்த்தான். அதான் அவனுடைய பெருந்தன்மை. வாலி பார்த்தான். இப்போ ராமன் நினைச்சிருந்தா ஏதாவது ஒன்று சொல்லி இருக்கலாம். ஏன்? வாலி விழுந்துட்டான், வென்று நிற்கிறான் ராமன். வென்றவன் சொல்தான் சார் சபையில் எடுபடும். வென்றவன் இப்போ ஒருத்தன் தோத்துட்டான், அவன் எவ்வளவு பெரிய தோத்துட்டான், அவனை எல்லாருமா சேர்ந்து மிதிச்சிருவார்கள். வென்றவன் சும்மா ஒரு பொய்க்கு ஒரு நியாயம் சொன்னா கூட பார்த்தி அவர் சொன்னது சரியா தான் இருக்குன்னு கை தட்டுவான். அதானே சூழ்நிலை. இப்போ கீழே விழுந்து கிடக்கிறான் பாடி. ராமன் நினைச்சிருந்தால் அந்த நேரத்தில் ஒரு பொய்யான சாட்டு சொல்லியிருக்காண்டே, நீ சொல்றது இந்த சுக்ரீவன் சொன்ன லட்சுமணன் சொன்னதை சொல்ல தெரியாதா ராமனுக்கு? வந்தா என்னிடம் சரணடைந்திருப்பா சொல்லி இருக்கலாம். ராமன் இந்த கேள்விக்கு பதிலில்லை என்றவுடன் மௌனமாக நின்றான். இப்பதான் இதை பார்த்த உடனே வாலி நினைக்கிறான், பெரிய மனுஷன் தாண்டா. என்னடா அவன் கேள்வி கேட்கிற பொழுது தம்பி மனைவியை தூக்கலாமான்றோடனே நான் என்ன சொல்லியிருக்க வேண்டும்? ஆமா, கோபத்தில் தூக்கிட்டு மன்னிச்சு கொள்ளுன்னு சொல்லியிருக்கவன். எனக்கு சொல்ல நம்பரே இல்லை. நான் உடனே நாங்கள் குரங்குக்குள்ளே இப்படி எல்லாம் இல்லை என்று சொன்னேனே, அது குரங்கு புத்தி. இப்போ அவனும் அப்படி ஒரு குதர்க்கம் பேசுறதுன்றா ராமனும் பேசி இருக்கலாம். அந்த பெரிய மனுஷன் பிள்ளை நான் பதில் இல்லாத கேள்வி கேட்டவன மௌனமா நின்றானே, அதுல இருந்து இவன் பெரியவன் என்று தெரிஞ்சு போச்சு. இனி இவனை சங்கடப்படுத்தப்படாது என்று சொல்லி அந்த அளவில் என்ன மன்னிச்சுடுறான்னு நிப்பாட்டிட்டான். இந்த மன்னிச்சுடுறான்னு நிப்பாட்டின இடத்திலே கம்பன் பழையபடி தெய்வீகம் என்ற தண்டவாளத்தை பூத்தினான். ராமன் ரயில் ஓடியது. இவ்வளவும் தான் வாலி கதை. வணக்கம்.